மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ண போகிறோம். என்ன சாம்பார்னா டிஃபன் சாம்பார். இட்லி, தோசை, வடை அதுக்கெலாம் நம்ம அது வச்சுக்கலாம் இந்த சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே பருப்பு, சிறுபருப்பு, துவரம்பருப்பும் சமமாக எடுத்து வேக வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, அது தேவையான காய்கறி வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நான் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். நல்ல பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நெய் சூடானோடனே தாளிக்கிறதுக்கு கடுகும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவுமே உளுந்து அது மாதிரிலாம் எதுவுமே நம்ம போட வேண்டாம். நல்லா நம்ம நெய்யும் எண்ணெயும் நல்லா சுட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரியும் போது கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆகும். இது வந்து நம்ம எதுவும் வறுத்து அரைக்காமல் செய்கிற ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார். இது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதில் வேணும்னா நம்ம முருங்கைக்காய் போடலாம், பீன்ஸ் போடலாம். இன்றைக்கி நான் வந்து வெறும் கேரட்டும் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போடுறேன். நல்லா வதக்கிட்டோம். நம்ம எல்லா காயுமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டோம். அடுத்து நம்ம மஞ்சப்பொடி நல்லா 1 ஸ்பூன் நல்லாவே சேர்த்துக்காங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது நான் மஞ்சத்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ தான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள். மிளகாய்த்தூள்லாம் நான் எதுவுமே போடல. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதோட காரமே போதும். வேணும்னா 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்காங்க. எனக்கு வந்து இன்றைக்கி இதுக்கு பச்சை மிளகா போதும் காரத்துக்கு. இது நல்லா மசாலா எல்லாம் காய்கறியில் பட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கல ஒரு கிண்டிட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான பெருங்காயத்தூள் சாம்பாருக்கு. இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் சாம்பாருக்கு. பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இன்றைக்கி இந்த அளவு தண்ணி போதும். வேணும்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டு
வச்சிடலாம். நம்ம சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிடலாம். நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிருச்சு. எல்லோரும் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தக்காளி, வெண்டைக்காய், முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், உள்ளி பறிப்பு சேர்ந்த சாம்பாரா இது சாம்பாரா?